இனப்படுகொலையாளன், ஒரு பச்சை பாதகன், நடமாடும் சதை பிண்டம். ராஜபக்சேவுடைய மகன் நமல் ராஜபக்சே நமன்னு அரிச்சுக்கிட்டு ஒரு பதிவை போட்டிருக்கிறான். அந்த பதிவில் சொல்றான், இது நடந்தது இனப்படுகொலை கிடையாது, இது இராணுவம் இந்த இனப்படுகொலையை நடத்தியதை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல, இனி கண்டுபிடிக்கவும் முடியாது. சர்வதேச நீதிமன்றமோ ஐநாவோ இந்த இனப்படுகொலைங்கிற வாதத்தை ஏற்கல. அதனால இதை இனப்படுகொலை சொல்லக்கூடாது. இதை இனப்படுகொலை சொன்ன கன்னட அரசை இன்றைக்கு இருக்கக்கூடிய இலங்கை அரசு வந்து கண்டிக்கணும். அதே போல கன்னடா பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறதா என்பதையும் உலகம் உற்று நோக்கணும். குறிப்பா விடுதலை புலிகள் காலிஸ்தான் பயங்கரவாதிகளை வந்து இந்த கன்னட அரசாங்கம் வந்து ஆதரிக்கிறது, அந்த காலகட்டங்களில் ஆதரிச்சிருக்கிறது. அதனால கன்னட அரசை வந்து மற்ற அரசாங்கம் வந்து உற்று நோக்கணும் சொல்லி கடுமையாக பிறக்காமலேயே மனிதநேயம் கொஞ்சமா இருந்தா ஈழத்தில் அந்த 2009 மே மாதம் என்ன நடந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும், உலகத்துக்கு தெரியும். வெட்ட வெளிச்சம் மருத்துவமனைகள் மீது, காயம் பெற்ற போராளிகள் மீதும் மக்களின் மீதும் குண்டுகள் வந்தது. இது நோ ஃபயர் சோன், இது வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதி, இராணுவம் இங்கே இருக்காது, நீங்க பாதுகாப்பா வரலாம் என்று அழைத்து அந்த நோ ஃபயர் சோன் பகுதிக்கு வரவழைத்து அங்கே ஆயிரக்கணக்கான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. எந்தெந்த குண்டுகளமாக்கிட்டு நாசமாக்குறதுக்கு காரணமாயிருந்த ஒருத்தன் தமிழினத்தை மட்டும் நாசமாக்கல, மொத்த இலங்கையும், இந்த போரால் மொத்த இலங்கையும் நாசமாக்கி 4 லட்சம் கோடி இலங்கைக்கு கடன் வாங்கி, தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் வாழ்றான். 8 கோடி மக்களுக்கு இந்த அரசு வந்து 8 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. அவர் 2.5 கோடி மக்களுக்கு 2 கோடியே 20 லட்சம் மக்கள் தான் மொத்த மக்கள் தொகை இலங்கையில. அதுக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி கடன், தமிழ்நாடு கிட்டத்தட்ட இலங்கைக்கு நெருக்கி போய்கிட்டு இருக்கு. 4 லட்சம் கோடி கடனை வாங்கி அந்த நாட்டை அதில் பாதாளத்துக்கு தள்ளி கடைசியில் என்னாச்சு? 2022 ஜூலை மாதம் 9ஆம் தேதி ஒட்டுமொத்தமான சிங்கள மக்கள் ஆர்ப்பரித்து, எந்த மக்களுக்கு ஆதரவான நிற்கிற இங்கு நாட்டை வந்து ஒரே இலங்கை, ஒரே நாடு, ஒரே தேர்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரே இலங்கையில கோட்பாட்டை கொண்டு வர போறேன், பயங்கரவாதத்துக்கு எதிரான போர்னு சொல்லி அந்த நாட்டை பயங்கரவாதத்திலிருந்து மீட்க போறேன்னு சொல்லி அதில் பாதாளத்துக்கு தள்ளி 2022 ஜூலை மாதம் 9 சிங்கள மக்களே வீடு புகுந்து அடிச்சு அந்த ராஜபக்சோட வீட்டை கட் பண்ணி அப்புறம் தப்பிச்சு போய் கிடந்தான், தனித்தீவில் கிடந்தான். அந்த அளவுக்கு ஒரு அயோக்கிய பய பெற்றெடுத்த மகன் நமல் ராஜபக்சே குறைந்தபட்ச ஆரமோ குறைந்தபட்ச மனிதாபிமானமோ ஏதாவது ஒன்று இருந்திருந்தா இது இனப்படுகொலை என்று பதிவு செய்து 16 வருஷம் கழிச்சு இது இனப்படுகொலைன்னு பதிவு செஞ்சு ஒரு கல்வெட்டு வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறானா? இதுக்கு பின்னால் கூடிய அரசியல் என்ன அப்படின்னா, இங்க இனப்படுகொலை என்று பதிவு செய்யப்பட்டால் இப்ப கனடா ஏத்துக்குச்சு. இந்த கண்டை நாய்வுக்கு இவங்க உருவாக்கிய அந்த சிங்கள ஜாதிய கட்டமைப்பு அப்படிங்கிறது இப்பவும் தமிழர்களை வந்து ஒரு சைக்காலஜிக்கலாவே வந்து அட்டாக் பண்றதான் நான் வந்து பாக்குறேன். இப்படி பேசுற இந்த பௌத்த பிக்குகள் சிங்களர்கள் அந்த குடிகளோட கலப்பை உருவாக்கி கொண்டு கோவிகம்மா என்ற ஒரு கொடியை வந்து உருவாக்குறாங்க. அதுல வந்து இந்த ரட்டையலா அப்படிங்கிற கொடிய அந்த கொடிகள் தங்களுக்குள்ளேதான் கொண்டு கொடுத்தல் வந்து வச்சிருப்பாங்க. வெளியே இருந்து ஒருவேளை அரசியலுக்காக அவங்க வந்து வேற ஒரு கட்டமைகளையோ கண்டிநாயுடுவோட நுழைஞ்சுக்கிட்டு இப்படி இருக்காங்கன்னா, வேற சில சமூகங்களும் வந்து ஈழத்துல வந்து இப்போதைக்கு சிங்களம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் நம்ம யாரும் பார்ப்போம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடப்பக்கம் இருக்காரு இல்லையா, இவர் வந்து இந்த கண்டிநாயுடுவோட முதல் அரசர், சரிங்களா? இவங்களோட வழியில வந்தவங்க தான் இந்த கோத்தபய ராஜபக்சே, அப்புறம் இந்த அவரோட அண்ணன் இந்த எல்லா ராஜபக்சேஸும் வந்து அவங்களோட இந்த கண்டை நாயுடுக்களின் வழி தான் வராங்க. இவங்க எல்லாமே வந்து ரெட்டையில, அதாவது கோவிகம்மால ஒரு தலைமை உட்பிரிவு, சரிங்களா? இவங்க மித்த உட்பிரிவுகள் கூட திருமணமே சிங்கள பகுதிகளில் வந்து அங்க மீன் பிடிப்பதை மிக பிரதானமாகவும் கப்பல் கட்டுதல் தொழிலை செய்து கொண்டிருக்கிற அந்த காரவா அப்படிங்கிற ஒரு சமூகம் இப்ப சிங்களம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமூக மக்கள்லையும் ஒருத்தர் வந்து ஆயுத குழுவை வந்து தொடங்கினாரு, ஜனதி விமுக்தி பெரமுனான்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இப்ப வந்து அரசியல் கட்சியா முழுக்க மாறிட்டாங்க. இங்க ஆரம்பிச்சவர் பாத்தீங்கன்னா ரோதன விஜயவீர அப்படின்னு சொல்ல வரேன். இதுல இந்த பேர்லாம் பாத்தீங்கன்னா ஆதித்யன்னா தலைவன் அர்த்தம். இப்ப ஆதன்கவங்க பாத்தீங்கன்னா ஆதிகாக்கிறேன். உங்ககிட்ட சிங்களவர்கள் வந்து யாராவது சமாதானம் பேசினாங்கன்னா அவங்க கிட்ட இந்த கோவிகம்மால உள்ள ரட்டையலா எனப்படும் அந்த உட்பிரிவை அவங்களோட ஜாதிய கட்டமைப்பை எதிர்த்து பேச நீங்க தயாரா அப்படின்னு கேட்க இப்போ இருந்து ஆரம்பிச்சிருங்க. அவங்களாக்களை தவிர
மற்ற உட்பிரிவுகள் அத்தனை எனையும் நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி, இந்த ரடேலாக்களில் உள்ள ஒரு 16-17 குடும்பங்களில் இருந்து மட்டும் தொடர்ந்து பிரதமர்களாகவும் அதிபர்களாகவும் ஏன் ஆகிக் கொண்டிருக்கிறார்கள்? சொல்லுங்கள். அத்தனை நிச்சயம் இந்த படத்துக்கு சில விருதுகள் கொடுத்து தமிழ் திரைத்துறையை நம்ம தூக்கி பிடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. நிச்சயமா இண்டஸ்ட்ரி மூவியாவும் பாத்தீங்கன்னா பாரு, எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, கம்மி பட்ஜெட்ல பாருங்களேன் எவ்வளவு ஒரு நல்ல படத்தை பண்ண முடியும். என்ன அப்படின்னா, தமிழ் திரைப்படங்கள்ல ஒரு சில படங்கள் ஈழத்தமிழர்களை காட்டியிருக்கு. ஆனா இந்த பெரும்பான்மையான அந்த ஈழத்தமிழர்களை காட்டிய படங்கள் எல்லாமே அவங்கள ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்லயோ இல்ல வேற மாதிரி நமக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஆஸ்பெக்ட்லயோ இல்லைன்னா ரொம்ப பரிதாபத்திற்குரிய ஒரு ஆஸ்பெக்ட்லயோ தான் காட்டியிருப்பாங்க. இது வந்து அந்த கேரக்டரைசேஷன் அப்படிதான் வைப்பாங்க. ஆனா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு தமிழர்கள் அவங்களோட நல்லா ரிலேட் ஆகிக்கிற ஒரு ஒரு பிரிட்ஜிங் அதுல இந்த படத்துல இருந்துச்சு. ஒரு ஒரு கல்ச்சுரல் பாலம். நீயும் தமிழன் நானும் தமிழன்டா, உனக்கு எனக்கும் வித்தியாசம் இல்லை, நம்ம எல்லாமே நம்ம குடும்பத்தை பாதுகாத்துக்கணும், நம்மளோட குடும்பத்துக்கு நல்ல எதிர்காலத்தை அமைக்கணுங்கிறதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த படம் வந்து கண்டிப்பா உருவாக்கும். அது மட்டும் இல்லாம இதுல ஈழத்தமிழர்களை நல்ல விதமா காட்டியிருக்காங்கிறத கடந்து தமிழக தமிழர்கள் எந்த அளவுக்கு ஒரு சக மனிதர்களுக்கும் சக தமிழர்களுக்கும் எந்த அளவுக்கு உதவிக்கரம் நீட்டி அரவணைப்பாங்க அப்படிங்கறது வித்தியாசம் இல்ல. தமிழர் தான், மனுஷன் தான். ஹெவியா போயிட்டு டைலாக்ஸ் வச்சு போட்டு இந்த படத்துடைய அந்த அந்த சாராம்சத்தை அவங்க மாத்தல. இந்த படத்துடைய அடிப்படை கதை என்னன்னா, இன்ஃப்ளேஷன், அதாவது பொருளாதார பிரச்சனையின் காரணமாக ஈழத்திலிருந்து ஒரு தமிழ் குடும்பம் தமிழகத்திற்கு வந்து பொழைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வராங்க. வந்த வழியிலேயே ஒரு காவல்துறை கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஆனா அந்த காவல்துறையில இருக்க ஒரு நல்ல அதிகாரி வந்து கொஞ்சம் கருணைப்பட்டு, அவர் தமிழர், அவர் சக தமிழர் அப்படிங்கறதுனால ஒரு கொஞ்சம் கருணைப்பட்டு அவர் வந்து அனுப்பிச்சிட்டாரு. அவர் கான்ஸ்டபிளா இருக்கவர். ஆனா அதே ராமேஸ்வரத்துல ஒரு குண்டு வெடிப்பு நடக்குது. உடனே அது இவங்க தலையில போட்டுடலாம் அப்படிங்கிற அதே பழைய ஸ்ட்ராட்டஜி. இங்க ஏதாவது குண்டு வெடிச்சா அது ஈழத்தமிழர் மேல தூக்கி பழைய தூக்கி போடுங்கிற அதே ஸ்ட்ராட்டஜில இங்க இருந்த பல்வாள் தேவன், அவர் பேர் என்ன, பல்வீர் சிங், பல்வான் சிங். நீங்க இது பல்வீர் சிங் வேறங்க, பல்ல புடுங்குற சிங் வேற. ஏன்னா நமக்கு பார்த்ததெல்லாம் வந்து சில காவல்துறை அதிகாரிகள் கட்ஸ் வேணும், டைரக்டருக்கு ஒரு வாழ்த்துக்கள், அதை கரெக்டா காமிச்சிட்டாப்ல. அதே போல அந்த காவல்துறை அந்த உயர் அதிகாரி கமிஷனர்னு நினைக்கிறேன், அந்த படத்துல அசிஸ்டன்ட் கமிஷனர்னு நினைக்கிறேன், அவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு, ஒருத்தனை என்கொயரிங்கிற பேர்ல அடிச்சு அவனை சாக கிடக்கிற ஹாஸ்பிட்டல்ல போட்டிருப்பாரு. இப்ப அதுல இருந்து அவன் இறந்து போயிட்டானா தன் மேல பழி வரும். அப்ப அந்த பழியில இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பெரிய கேஸை பிடிக்கணும். அப்ப அந்த பெரிய கேஸ் பிடிக்கும் போது அதை முடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அப்பாவி குடும்பத்தை பழி கொடுக்கணுங்கிற மைண்ட் செட்ல இந்த ராமேஸ்வரத்துல இருந்து ஒரு குடும்பம் இப்படி தப்பிச்சு வந்திருக்குங்கிற அந்த ஒரு ஃபேக்ட் தெரிஞ்ச உடனே அவங்கள தேடி அவங்க வராங்க. அதற்கு முன்னாடி இங்க ஈழத்தமிழராக இருக்கக்கூடிய சசிகுமார் அவர் வந்து தங்கக்கூடிய ஒரு காலனில அங்க இருக்கக்கூடிய மக்களை எப்படி பாசிட்டிவா இன்ஃபுளுன்ஸ் பண்ணி எப்படி அவங்களோட பழகி அவங்க கிட்ட உண்மையை சொல்லி, ஃபர்ஸ்ட் கேரளால இருந்து வந்தோம் அப்படி போய் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறைய பேருக்கு அவங்களுக்கு தெரிய வந்துடும். அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அதெல்லாம் நிறைய, அது கொஞ்சம் ஃபீல் குட்டா நிறைய சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அதான் அதெல்லாம் நீங்க பாருங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவங்க என்னென்ன மாதிரி உதவிகள் செய்யறாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது தமிழ்நாடு, அவங்களை வரவேற்கிறதுல முகாம்னு இந்தியா வச்சிட்டு இருக்குங்க. அந்த முகாம் தூக்கி அவங்களுக்கு வந்து குடியுரிமை கொடுப்பதற்கு வழிவகை செய்வாங்களா திராவிட இயக்கத்தவர்கள்னு பார்த்தா, அகதிகள் முகாம்னு பேர் வைக்காதீங்க, சிறப்பு முகாம்னு பேர் வைங்கன்னு சொல்லி மாத்தி வச்சிருக்காங்க. சிறப்பு தமிழர்கள் அப்படி எடுத்துக்க வேண்டிய சிறப்பு முகாமா என்ன சிறப்பா என்ன கவனிக்கிறீங்க? அங்க இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈழத்தமிழரை டீபோர்ட் பண்ணாங்க. நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேசணும். இலங்கைக்கு அவருக்கு உயிருக்கு இது இருக்குன்னா டிபோர்ட் பண்ணியே தீர்வேன் இந்தியா நிக்குது இன்னைக்கு வரைக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்குது இந்தியா சைட்ல, இந்த பொலிட்டிக்கல் சைட்ல இருக்கு. அப்ப அதெல்லாம் நீங்க எங்க போனீங்களாலும் தமிழர்கள் தான் இருப்பாங்க. அப்ப சோ அது வந்து ஒரு வேற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா மறைமுகமா அந்த மாதிரி ஒரு சில அந்த ஊசி குத்துற மாதிரியான சில நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்துல வந்து சொல்லியிருக்கும். கன்னத்தில் முத்தமிட்டாலா இருக்கட்டும், இல்ல அது நிறைய படங்கள் இருக்கு அதுல இருக்கும். ஆனா இதுல வேணும்ட்டே வந்து அதையும் தவிர்த்து இந்த இன்ஃபிளேஷன்னால வந்தோம் அப்படின்றதே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே கான்சியஸ் டெசிஷன் அப்படி சமரசங்கள் அந்த படத்துல இருக்கு. இப்ப நடந்தது அப்ப இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி தாங்கும் போது அது இன்னும் நமக்கு இந்த டைம் ஸ்கேல்லே எல்லாத்தையும் காமிச்சிடலாம். அப்ப இந்த மாதிரியான இப்ப புரியுதா, இவங்களுக்குள்ள அந்த புரிதலை முதல்ல ஏற்படுத்தணும். இங்க பாரு, அவனும் தமிழன் நம்மளும் தமிழன், நமக்கு நடுவுல கடல் வந்துருச்சு, நம்ம பிரியல, கடல் வந்து உள்ள வந்துருச்சு. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இயற்கை தான் நம்மள பிரிச்சு விட்டுருக்கு. அதனால இந்த புரிதலை